எங்க ஒரு கிராமத்துல ஒரு எரிக்கல் ஒண்ணு விழுது. பல வருஷங்கள் கழிச்சு இது ஒரு ராஜாக்கு தெரிய வருது. அந்த எரிக்கலை எப்படினாச்சும் தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த எரிக்கலை தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப அந்த எரிக்கலை உடைச்சு அது கூட பல தனிமங்களை சேர்த்து ஒரு அழகான ஒரு சிலையை உருவாக்குறாங்க. அந்த சிலைக்கு ஐம்பூதங்களையும் கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு. ஒரு நாள் இந்த ராஜாவோட மருமகன் கடல் கொள்ளையர்கிட்ட மாட்டிக்கிறாரு. அவரை காப்பாத்துறதுக்கு படை அனுப்பலாம்னு சொல்லிட்டு மந்திரி கிட்ட கேட்டா அதெல்லாம் வேணாம், அங்கேயே ஒரு களரி வீரர் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அந்த வீரனும் அவங்க கூட சண்டை போட்டு இப்ப அந்த மாப்பிள்ளையை காப்பாத்தி கூட்டு வந்துறாரு. இப்ப தடபுடலா அவருக்கு விருந்து வச்சு உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேளு, நான் தரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துறாரு. இப்ப அந்த வீரனும் எனக்கு அந்த சிலை தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதை கேட்ட உடனே ராஜாவோட முகமே மாறி போயிடுது. சரி வாக்கு கொடுத்துட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த சிலையும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. இவரும் தான் கிராமம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிலையை அவரோட கிராமத்தை எடுத்துமே வைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே இப்போ அம்மா போட ஆரம்பிக்குது. கடைசியில இவருக்குமே அம்மா போட்டு படுத்த படிக்க ஆயிடுறாரு. அந்த ராஜாவோட மருமக ஒரு ஓலைச்சுடி ஒண்ணு அனுப்புறாரு. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் அந்த ஓலைச்சுடி எரிச்சிட்டு அவரு